வவுனியா தோணிக்கல் பகுதியில் வீடொன்றுக்கு தீ வைத்து கொளுத்திய சம்பவத்தில் கணவன் மனைவி என்று சொல்லி இருவருமே அடுத்தடுத்து இறந்த சம்பவம் வவுனியா பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அது தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு பதிவொன்று எனது சேனலில் நான் போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருப்பேன், இது தொடர்பாக கிடைக்கப்பெறுகின்ற அனைத்து தகவல்களுமே நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அந்த ஒரு பதிவுக்கு பின்னராக கிடைக்கப்பெற்ற தகவல்கள் அனைத்தையுமாக சேர்த்து உங்களுக்கு நான் இன்று வரைக்கும் என்ன தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன, அது மட்டுமின்றி தற்பொழுதும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த தகவல் என்ன என்கின்ற முழு விபரங்களை இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தருவதாக இருக்கின்றேன். இந்த காணொலியில நாங்கள் அந்த விடயம் தொடர்பாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த 23ஆம் தேதி, சென்ற மாதம் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வவுனியா தோணிக்கல் பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருந்தது. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தாலும் கூட இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புதிதாக தெரியும். ஆகவே மேலோட்டமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு நான் அங்கே மிச்ச தகவலை நான் உங்களுக்கு சொல்லுறேன். அதாவது இந்த 23ஆம் தேதி வவுனியா தோணிக்கல் பகுதியில் ஒரு வாழ்வெட்டு சம்பவம் நடந்திருந்தது. வாழ்வெட்டு சம்பவம் மட்டுமின்றி ஒரு தீயிட்டும் அந்த வீட்டை கொளுத்தியிருந்தார்கள். அதில் ஒரு கணவன் மனைவி என்று சொல்லி அடுத்தடுத்ததாக அவர்கள் இறந்தது மட்டுமின்றி கிட்டத்தட்ட 9 பேருக்கு மேல காயப்பட்டிருந்தார்கள். அதுல 4 சிறுவர்கள் உட்பட 15 வயதிற்கு உட்பட்ட 4 சிறுவர்கள் உட்பட அதுல காயப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே வவுனியா பொது வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் சம்பவ இடத்திலேயே பாத்தீங்கன்னா ஃபாத்திமா எனப்படுகின்ற 21 வயதான பெண்மணி தான் உயிரிழந்திருந்தார். அவர்களுடைய கணவனான சுகந்தன் என்பவர் 26ஆம் தேதி உயிரிழந்திருந்தார். பலத்த எரிகாயங்களுக்கு உள்ளான நிலைமையில அவர் வவுனியா வைத்தியசாலையில தான் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருந்தார். ஆனாலும் அதன் பின்னராக பாத்தீங்கன்னா அவரது உறவினர்களினுடைய ஒரு சில அறிவுறுத்தல்களுக்கு அமைய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டிருந்தார். அதன் போதுதான் பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனளிக்காமல் சுகந்தன் என்பவரும் உயிரிழந்திருந்தார். இப்படி இந்த சம்பவம் பெரிய ஒரு பரபரப்பை வவுனியாவில் ஏற்படுத்தி இருந்தது. ஒரு 12 மணிக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக இந்த ஃபாத்திமா என்பவரும் அவருடைய கணவரும் அந்த வீட்டுக்கு வருகின்றார்கள், சுரேஷ் என்பவருடைய வீட்டுக்கு. இந்த சுரேஷ் என்பவருக்கும் இந்த தம்பதியினருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் என்பவருக்கு இந்த ஃபாத்திமா என்பவர் சகோதரி. இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு குளறுபடியாக இருந்தது. எப்படி இந்த ஃபாத்திமா சுரேஷ் இருவரும் எப்படி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுரேஷும் ஃபாத்திமாவும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஃபாத்திமாவினுடைய குடும்பத்தினர், அவருடைய அம்மா அப்பா அவர்கள் எல்லாருமே மதம் மாறிய குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதனால தான் அவர் ஃபாத்திமா, இவர் சுரேஷ். சரியா? இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சுரேஷ் என்பவருடைய மூத்த மகளுக்கு தான் பிறந்தநாள் கொண்டாட்டம். ஆகவே அந்த ஒரு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் இவர்கள் இருவரும் வந்திருந்தார்கள். இதன் போதுதான் இரவு 12 மணி அளவில் நள்ளிரவு காலப்பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருந்தது. இதன் போது பார்த்தீங்கன்னா வாழ்வெட்டும் நடந்திருந்தது. அது மட்டுமின்றி வீடு தீயிட்டும் கொளுத்தப்பட்டிருந்தது. பெட்ரோலுடன் டீசலும் கலந்து அந்த ஒரு தீயை அவர்கள் தீ பற்ற வைத்திருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சுகந்தன் என்பவர் பலத்த தீக்காயங்களுடன் தான் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்திருந்தார். சரியா? சரி, இது தொடர்பாக நிறைய பேர் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை பகிர்ந்து கொண்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் இன்னொரு காணொளி சமூக ஊடகங்கள்ல பரவலாக பரவப்பட்டு கொண்டு வந்திருந்தது. அது தொடர்பாக நிறைய விமர்சனங்களும் எழுந்திருந்தது. என்ன அப்படின்னா, அதன் பிறகு அந்த ஒரு வீடியோக்கு பிறகாக நிறைய பேருடைய கருத்து அப்படியே மாற்றமாக இருந்தது. எப்படின்னு சொல்லி சொன்னால், இவருக்கு தேவைதான், இவர் இப்படித்தான் இவருக்கு நடக்க வேண்டும் என்ற மாதிரியாக இருந்தது. அப்படியே மக்கள் மாற்றி பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ காரணம். அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த சுகந்தன் என்பவர் ஒரு நபரை கடத்தி கொண்டு அவரை மிரட்டி அவரை அடித்து துன்புறுத்துவது போன்ற காட்சிகள் தான் அதில் பதிவாகி இருந்தது. அதை பல பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது முடிந்தால் நான் அதை இதில் போடுறேன். பட் அதை போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை போட்டால் யூடியூப்ல ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்றன. அதனால் அதை நான் பதிவிட முடியாது. முடிந்தால் நான் அதை பதிவிடுறேன். இப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஒரு காணொலிக்கு பின்னராக எல்லாருடைய கருத்துக்களும் வேறையாக இருந்தது. அந்த ஒரு காணொலி நிறைய விஷயங்களை சொல்லிச்சுது. அதாவது அவர் நிறைய குற்றச்செயற்பாடுகளில் ஈடுபட்ட நபர் சுகந்தன் என்பது அதில் இருந்து தட்டு தெளிவாகவே தெரிஞ்சிருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது அதன் பின்னர்
பின்னராக இந்த மரணம் தொடர்பாக நிறைய பேர் இளம் குடும்பம் இளம் தம்பதிகள் இப்படி ஆயிட்டது என்ற அந்த ஒரு அனுதாபம் தாண்டி இது அவர்களுக்கு தேவைதான் என்கின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் அதிகமாகவே பேசப்பட்டு கொண்டிருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது அதை விட இன்னொரு குற்றச்சாட்டு இருந்தது என்ன அப்படின்னா, இந்த ஒரு பெரிய ஒரு வாழ்வெட்டு சம்பவம் நடந்திருக்கின்றது, இது ஒரு பெரிய ஒரு சம்பவம், இது நிச்சயமாக போலீசாருக்கு தெரிந்துதான் நடந்திருக்க வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தி ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அது எல்லாமே குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு என்பது முற்றுமுழுதாக வதந்தி, இதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லாமல் அவர்கள் செயல் மூலமாக செய்திருக்கின்றார்கள் போலீசார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு குற்றச்செயல் தொடர்பாக சந்தேகத்தின் பேர்ல 5 நபர்களை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த 5 வவுனியா பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான். 27 முதல் 33 வயதிற்குட்பட்ட நபர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இவர்களுமே எல்லாருமே இளையோர்கள், 27 இருந்து 33 வயது என்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு சிறு வயதுதான். ஆனால் ஏன் இப்படியான காரியங்கள் இறங்கினார்கள் என்று தெரியவில்லை. ஆனாலும் இந்த வாழ்வெட்டு தாக்குதல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக 3 மோட்டார் சைக்கிள்களையும் இந்த போலீசார் கைப்பற்றி இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அந்த சம்பவத்துக்காக இவர்கள் பயன்படுத்திய அந்த வாள்கள் இனிய பொருட்கள் எல்லாவற்றையுமே அருகில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துல தான் அவர்கள் எறிந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது போலீசார் அந்த ஆயுதங்களையுமே கைப்பற்றி இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விசாரணை போலீஸ் மா அதிபரினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. அதாவது சிஐடியினரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் அதன் பின்னராக 48 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து இவர்களை விசாரணை செய்து வந்தார்கள். அந்த விசாரணையில என்ன சொல்லியிருக்கிறார்கள் அந்த 5 இந்த ஒரு கொலை குற்றம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது அப்படி என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வேறு ஒரு நபர்கள் இவர்களை வைத்து அந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பது மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த ஒப்பந்தம் என்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு சம்பவத்தை அவர்கள் செய்வதற்காக கிட்டத்தட்ட பல நாட்கள் திட்டம் தீட்டியதாகவும் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இப்படி எல்லாமே அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அவர்களுக்கு தேவைதான் என்றாலும் அந்த இடத்துல எதுவுமே செய்யாத எந்த குற்றமுமே அறியாத சிறுவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக அதற்கு உண்மையிலேயே இவர்கள் காரணமாக இருந்தால், உண்மையிலேயே இந்த சந்தேக நபர்கள் கொலை குற்றவாளிகள் என்கின்றது ஊர்ஜிதமானால் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனை அது நீதிமன்றத்தாலேயே வழங்கப்படும். ஆகவே அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வழக்கு விசாரணை எந்த மாதிரியான கோணத்துல போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமின்றி இந்த 5 தொடர்பாக சட்டத்தரணியாக முன்னிலையாக இருக்கிறவர் யார் அப்படின்னா, சட்டத்தரணி அருள்மொழி வர்மன் கோன்சியஸ் எனப்படுகின்றவர் தான் ஆயராகி இருக்கின்றார். அவர் ஆயராகி அந்த சந்தேக நபர்களை துன்புறுத்தலுக்குள்ளாக்காமல் அவர்களை விசாரணை செய்யும்படியாகவும் அவர்களினுடைய அவர்கள் நலனை கருத்தில் கொள்ளும்படியாகவும் நிச்சயமாக அந்த 5 விசாரணைக்கு ஒத்துழைப்பார்கள். ஆகவே அவர்களை துன்புறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவரும் தன்னுடைய தரப்பினர்களுக்காண்டி அவருமே சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பான நிறைய விடயங்கள் இன்னும் மேலும் 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 நிறைய விடயங்கள் தெரிய வரும் நிச்சயமாக. ஏனென்றால் தற்பொழுதுதான் சந்தேக நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இனிமேல் தான் விசாரணைகளும் முன்முறமாகவே கொண்டு செல்லப்படும். அதன் நிமித்தமாக இவர்கள் உண்மையிலேயே குற்றவாளியா அல்லது இது வேறு யாராவது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்கின்ற பொழுது நிச்சயமாக யார் இவர்களை அப்படி ஒப்பந்தத்தின் பேரில் அனுப்பியது என்கின்ற நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அதற்கான விடைகள் இனிமேலும் மேலும் தான் வர இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக அதெல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒன்று நினைத்து நாங்கள் கவலை கொள்ள வேண்டும். எங்களுடைய தமிழர் பகுதியில் இப்படியான சம்பவங்கள் பதிவாகிறது நிச்சயமாக கவலைக்கான ஒரு விடயம். ஆகவே எதிர்வருகின்ற காலங்களில் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை நாங்கள் ஒரு சிறப்பான சமூகத்தில் சிறப்பான ஒரு நபர்களாக அவர்களை உருவாக்கி நல்ல ஒரு பிரஜைகளாக இந்த சமூகத்துக்கு கையளிக்க வேண்டும். ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.